இந்த இருக்கிற டவரில் அந்த தொங்கல் வரைக்கும் ஏற போகிறோம். இலங்கையின் அம்புலுவாவ சமய மத்திய நிலையமும் உயிரியல் பல்தன்மை தொகுதியும். இது குண்டா இருக்கவங்களாம் எப்படி இதுக்குள்ள வருவாங்க? அதை எந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. பேக் போடுது. ஐயோ ஐயோ சத்தியமா பொறுத்துட்டா டே. ஹலோ, where are you from? Germany. I'm Sri Lanka. என்ன என்ன ஐட்டங்களோ அம்புலுவாவ டவரினிலே. ஓகே, எத்தனை பேர் வந்தீங்க? ஓகே, எல்லாரும் வந்தீங்க. கீழ இருக்காங்க, அந்த இடையில நிக்கிறாங்க. ரைட். ஆனா பயங்கர வியூ ஐயா, இங்க பாருங்க சேது எப்படி இருக்குன்னு. பா வேற லெவல்ல வந்து இருக்கு ஃபுல்லா. இங்கெல்லாம் பக்கம் திரும்பினா ஒரு எஸ்டேட் வியூ ஒன்று இருக்கு. இது எஸ்டேட் அது இல்லாடி என்னன்னு தெரியவில்லை. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி விளாக்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல நிறையவே சந்தோஷம். இப்போ வந்து நான் நல்லா உயரத்துக்கு வந்துட்டேன் மேலே. என்னென்னு சொன்னால், இந்த அம்புலுவாவ டவருக்கு வந்துட்டோம். அதாவது ஆட்டோ ஹையர் பண்ணி வரட்டாம். 1500 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு 3 பேர் வரலாம். ஷேர் பண்ணி மேலே வந்துட்டோம். அப்படியே மேலே போக போகிறோம். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஆட்டோவில் இறங்கினோன்னே 45 நிமிஷம் டைம் தராங்க மேலே ஏறிட்டு நீங்கள் இறங்கிட்டு கீழே வரத்துக்கு. அப்போ தான் அவங்க கூட்டிகிட்டு போவாங்களாம். ஏறக்குள்ளே அந்த ரூல்ஸ் சொல்லலை, இறங்குக்குள்ளே சொல்கிறாங்க. அதாவது விடத்தை இறக்கி விட்டுட்டு அந்த ரூல்ஸை சொல்கிறாங்க. அந்த ஊஞ்சல் மாதிரி ஒன்று கட்டிட்டு அதில் பிடிச்சி இழுத்து விடுறது அவங்கள. நான் தொங்கல் வரைக்கும் போயிட்டு வர அந்த வியூ இருக்குது தானே, அது எல்லாமே இருக்குது. சிங்கிள் ஸ்விங் ஒரு தரம் ஆடுறதுக்கு 3500 ரூபா. ஆம்பர் ஸ்விங் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய இடம் தான் இது. மேலே ஏறிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இதில் டீட்டெயில் பெருசாக தெரியாது, அம்புலு டவரை பற்றி தெரியாது. பட் அந்த வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கேன். மேலே போவோம். நான் பார்க்குற விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை அதாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 25,000-30,000 பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலே போவோம்ண்ணே. இந்த அம்புலுவாவ டவரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் சேதுமா. இந்த டவர் இங்கே ரொம்ப ஃபேமஸான டவர் தான். அது தெரியும் எனக்கும். அதாவது யார் காட்டுன்னு ஏதாவது டீட்டெயில் எதுவும் தெரியுமா? அது பற்றினா எனக்கு மேலே போய் கேட்போம் வேணா. ஓகே, இவர் கொஞ்சம் சிங்களம் நல்லா கதை பேர். ஏண்டா இவர் ஹேட்டன்ன்றதால சிங்களம் கதை பேர். நம்ம இவரை வச்சு மேலே கேட்க வைப்போம் வேணா. ரைட். வார வழி எப்படி இருந்தது சேதுமாதவன்? பயங்கரமாக இருந்தது. அப்பா ஓட்டோவில் வந்தது நடந்துட்டா இருக்க மாட்டோம். இப்போ கிட்டத்தில் தான் காப்பாட் பண்ணியிருக்காங்க. ஓ, காப்பாட் இல்லை, மண் ரோட். பா வரவே இல்லை. இந்த இருக்கு மேலே நினைக்கிறேன் இதானே. ரைட். இதில் வியூவை பாருங்க. இது இல்லை, மேலே இருக்கிறது இல்லையா? இதான் இந்த இருக்கு டவர். அந்த டவர் சரி, இது இல்லை. இது இல்லை. இந்த இருக்கிற டவரில் அந்த தொங்கல் வரைக்கும் ஏற போகிறோம். கடைசி எண்டு வரைக்கும் யார் ஏறுறாங்களோ இல்லையோ, நான் ஃபைனல் தொங்கல் வரைக்கும் ஏறிட்டு தான் வருவேன். தனியை நடந்து அது வரும்போது அரைவாசி போகும்போதே வயிற்ற கலக்கும். எல்லாம் ரெடியாக இருங்க, போகிறோம். அதில் ஃபாரினர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. எஸ், மேலே ஏறி நின்று பார்த்தா முழு கண்டி வியூவும் தெரியுமா? மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வியூவை. மலைப்பாம்பலம் வச்சுக்க நாங்கள் இதை ஏற்கனவே எடுத்துருக்கோம். இருக்கான் கடிக்காதா? கடிக்காது. எவ்வளோ நான் ஃபோட்டோ எடுக்க? 300 ரூபாண்ணா. ரைட், பரவாயில்ல, ரீசனபிளான ப்ரைஸ். கழுத்தில் போட்டு கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 300 ரூபா தான். உண்மையாக ரீசனபிளான ப்ரைஸ். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்த கொஞ்சம் கூட கொடுத்தோம் நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். பா டவர் இந்த இருக்குது. பா பயங்கர தூரம் ஏற போகிறோம் அம்புலுவாவ டவருக்கு. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்காங்க, இன்ஸ்டா மட்டும் வீடியோ எடுத்து கொண்டு திரியிறேன். இதை பற்றி யாருக்காவது தெரியுமா நம்மளோட வந்தாக்களுக்கு? சரியா, அதுதான் அவர்கிட்ட கேட்குறேன். இந்த இதில் என்னமோ போட்டிருக்காங்கண்ணே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையின் அம்புலுவாவ சமய மத்திய நிலையமும் உயிரியல் பல்தன்மை தொகுதியும். இது இந்த பில்டிங்கில் விளக்கத்தான் போட்டிருக்காங்க. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு யாப்பின் விவசாய, காணி, வன வள கூட்டுறவு மற்றும் தபால் தொடர்பாடல் அமைச்சு பதவியினை வகித்தவரும் தற்போதைய தபால் தொலைத்தொடர்புகள் மற்றும் கிராமிய பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான கௌரவ திமு ஜெயவர்தன அவர்களது சிந்தனை உதயமானதும் அவர் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டதுமான புதுமை மிகு உருவாக்கங்கள் இலங்கை
ஏன்னா இது வந்து இன்னும் அதை பற்றி விளக்கமாக போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், புதுமை மிகுக்கு வந்து கேபிட்டல்ஸ் அடிச்சிருக்காங்க. என்னென்னு சொன்னால் டைப் பண்ணக்குள்ளே வந்து தமிழில் டைப் பண்ணக்குள்ளே அந்த பூனா புதுமை மிகுன்றதுக்கு பூனா வந்து இதில் போட்டிருப்பாங்க போல் சிம்போல்ஸில். அப்போ அந்த சின்னு சொல்லி அடிபட்டுருக்கு. அதை பார்க்காம அதில் பொறிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல் வியூ நான் போகிற இடம் அது இது எல்லாமே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. மேலே நின்று பார்க்க பக்காவாக வந்து இருக்குமாம். இங்கே பாருங்கள் 4-5 கல் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சாங்க. இப்படி எங்களை வீட்டை அடுக்க போகிறோம் நான் கல் என்ன வாங்க இந்த வியூவை வந்து காட்டுறேன். ரைட், இவ்வளோத்துக்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தா கீழே வந்து தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது. ஏதோ இந்த செத்ததுக்கு அப்புறம் எல்லோரும் ஆவியாக அலைகிறானன்ற மாதிரி ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது. இது ஆக கீழே நின்று நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வியூ. அதாவது அம்புலுவாவை டவரை அடிப்பகுதியிலேருந்து காட்டுறேன். மேலே போயிட்டு இதே மாதிரி இந்த வியூவை வந்து காட்டுறேன்னு பாருங்கள். நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அம்புலுவாவை டவரை அடிப்பகுதி தான் நாம் நிற்கிற இடம். இதிலேயே கீழே பார்க்க முழு கேண்டியும் தெரியுதுன்னு நான் சொல்லணும். இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம உள்ளுக்க போகிறது அந்த என்னது பௌத்த மதத்தில் சிங்களவர்கள் வந்து பெருசாக நினைக்கிற புராதன பொருட்கள் எல்லாத்தையும் இதாலே ஏறணும் நம்ம. இதாலையும் ஏறலாம். ஓகே கொஸ்டின் தண்ணி நிற்கிது. இதால் தான் ஏறணும். அப்பா மேலே பாருங்கள் எப்படி இருக்குண்டு வியூவை. இதால் தான் ஏறி மேலே சுற்றி போகணும். இல்லை வெளிப்பக்கத்தால் இல்லை ஏறணும். இது உள்பக்கம் நம்ம வழியால் தான் ஏறணும். அந்த அண்ணாட்ட கேட்போமாங்க. ஈஸியாக நம்ம உள்பக்கம் போயிடலாம். ஈஸியாக இதால் உள்பக்கத்தால் ஏறலாம் போல். ஆனால் ஒருத்தரும் போகிற மாதிரி காணலை. வெளிப்பக்கத்தால் தான் நாங்கள் வந்து ஏறுறாங்க. என்ட்ரன்ஸ் அண்ட் இதை தானே போட்டிருக்கு. அது ஓகே. என்ட்ரன்ஸ்ன்னு சொன்னால் இது அந்த அண்ணாக்கிட்ட கேட்போமா. ரைட், அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. யானை குட்டிகள், அடுத்தது குபேரன் இருக்கிறார், அடுத்தது சின்ன சின்ன கீடெக்ஸ் எல்லாம் அந்த இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. நம்மளோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. என்னது தர்புக்கா. பழைய காலத்து சிலையெல்லாம் இருக்குது, வாங்குறேன்னா வாங்கலாம். பழைய காலத்து சிலைகள் எல்லாம் இருக்குது. பழைய காலத்து சிலை இல்லை, அந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. பழைய சிலைகள் மாதிரி அதுவும் இருக்குது. நான் ஒரு காலத்தில் வர்ற நேரம் இந்த இடத்துல எல்லாம் சும்மா அந்த பௌத்த கோயில்களில் இது வந்து நம்ம தமிழில் உடுக்கு என்று சொல்கிற மாதிரி இதை வந்து டக்கின்னு சொல்லுவாங்க. சிங்கிலீஷ் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். வாங்கலாம் மேலே ஏறுற வழியை கண்டுபிடிப்போம். சரிமா அந்த நாட்டை கேட்போமா? கேளுங்களேன். ஐயே උඩට යන්නේ කොහමද මේ ඇතුළනේ අඩි එළිය ஓகே உள்ளால ஏறினா தானா வெளியால போவோம். அப்போ இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்ச வழி தான் வந்து சரி. அப்படி போவோம். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட், அப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டாக ஏற போகிறோம். சரி நம்ம ஃபஸ்ட்டாக போயிடுவோம் மேலே. நம்ம வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும், எல்லாம் வந்து சிக்கலாயிரும். இதான் வந்து உள்ளுக்குள்ளே போகிற வழி. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது காலை வச்சு ஆரம்பித்து டண்டனாக்கா அண்ணாக்கா அந்த வீட்டில் வந்து ஏறிப்போம். ரைட், ஒவ்வொரு என்ன வெளியால் ஏறது தானே எனக்கு பிடிக்கும். உள்ளாலேயே போகிறோம். இதால் வந்து போயிட்டு மேலே இருந்து பார்க்க இப்படி வந்து பக்காவாக இருக்குமா. அதில் வியூ இருக்குண்ணே. படிக்கட்டு தான் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து பாருங்க. இன்னும் உள்ளால போய் இந்த வெளிப்பக்கம் படிக்கட்டு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளால வந்து நடந்து போகணும். மேலே போனால் தான் வந்து படிக்கட்டு வருது. எஸ், ஒரு இடத்தையும் சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. பார்ப்போம். நம்ம வந்து மேலே போவோம். ரைட், அப்படி போவோம். வாங்க மேலே வாங்க இதான் வழி. ரைட், இப்படியே வந்து போகிறோம். இது சேதுமாதவன் ஓட்டோவில் கீழே இருந்து ஏறும்போது உங்களை கொண்டு ஏற்றிட்டு திரும்ப இறக்கி விட்டு தான் காசு கொண்டு வரணும்னு சொல்லி 1500 சொன்னாங்க 3 பேருக்கு. ஒரு ஓட்டோவில் 3 பேர் போகலாம்னு இறக்கி விட்டதுக்கு பிறகு அந்த அண்ணா சொல்கிறார் 45 நிமிஷத்தில் நீங்கள் கீழே வந்து ஆகணும். அப்படி இல்லையே, அப்படி தான் சொன்னார். ஓட்டோவில் இறக்கிட்டு 45 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கீழே வந்து இல்லாட்டி நாங்கள் போயிடுவோம் கீழே. அவங்களுக்கு ஹையர் தானே அதுக்காக. அப்போ முன்னுக்கே அதை சொல்லியிருக்கணும் தானே. நாங்கள் நம்பரை வாங்கி வச்சுட்டோம். எஸ், நாங்கள் வந்துட்டு இறங்கிட்டு கால் பண்ணுறோம். நீங்கள் வாங்கிட்டேன். இது படியில் ஏறண்டபடியாக கொஞ்சம் பரவாயில்ல. வாங்க இந்த வியூ பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வருவோமா. இதில் ஒன்றும் இல்லை, மேலே போவோம். எல்லாரும் கட்டியிருக்காங்கன்னா வேலை நடந்து கொண்டு இருக்கு போல். மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. டூரிசம் பிளேஸ் தானே.
முதல்ல அந்த ரோட்டெல்லாம் காப்பீட் பண்ணி இப்போ இருக்காங்க. இப்போ அதை கெட்டதில் தான். ஓ முதல்ல இப்படி இல்லை, மண் ரோட் அப்படி இருக்கும். மேலே போயிட்டு சரியா நம்மளோட செல்ஃபி ஸ்டிக் அப்படி உயர்த்திட்டு இப்போயே கலைக்குது. ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். ரைட் இப்போ நல்ல இப்போ கலைக்குது உண்மைதான். இன்னும் எவ்வளோ ஒரு வரணும், இன்னும் வெளிப்படியே வரல. இதோட வெளியே போயிடும். இதோட என்ன ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் 5வது ஃப்ளோரில் வந்து நிற்கிறோம். இதில் போட்டிருக்கு ஃப்ளோர் 5th ஃப்ளோர். அப்பா இல்லை இப்போவே கலைக்குது. ஐயோ இதுக்கு போடுவோம் டியூன் போடுவேன். இதெல்லாம் மனுஷன் சொல்கிற கதையா? இது மனுஷன் சொல்கிற கதையா? அப்பா அம்புழுவாங்கன்னாங்க. இதை யார் கட்டுனது, இது எதுக்காக கட்டப்பட்டதுன்ற எல்லாமே வந்து கீழே ஒரு ஆள்கிட்ட போயிட்டு காட்டு. கடைசியாக வீடியோ காட்டுவோம். ஓகே, நான் வந்து வெளியில் வந்துட்டோம். இதான் அந்த முதலாவது வெளித்தளத்தால் ஏற போகிற தட்டு. ஆமாம், இதுக்கு பிறகு வெளியில் இருக்கிற கை காலெலாம் நடக்குதப்பா. அப்பா மேகத்துக்குள்ளே நிற்கிறோம். சேது புகை மாதிரி இருக்கல. மேலே போனால் மேகத்தை தொடலாம், மேலே போனால் மேகத்தை வந்து தொடலாம். அப்பா ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஹாய். நம்ம கண்டியில் பார்த்து அந்த இதா அது பாவியா அது? அப்பா ஃபுல் வியூ தெரியும். கம்போலா டவுன் ஃபுல்லாக தெரியும். என்ன இதுக்குள்ளே பாருங்க, இந்த இருக்கு மேலே அப்போ எப்படி இருக்க வேண்டிய வச்சு பாருங்களேன். இதுதான் கம்போலா டவுன். எது? இந்த இருக்கு அவ்வளோதான் கம்போலா டவுன். என்ன ஜூம் பண்ணி காட்டும். பா ரைட் 0.5 போட்டாச்சு. வாங்க மேலே போவோம். பா இன்னும் எவ்வளோ தூரம்டா பார்க்கணும். ஆனால் அந்த வியூக்காக ஏறி போகிற தப்பு இல்லை. பா கால் கட்டுக்குது. காத்திருந்து காலங்கள் போகுதடி. என்ன போகுது சேது மகன்? காலங்கள் போகுது. என்னது காலியான கட்டுறதுக்கா? அதனால தான் டக்குனு டவருக்கு ஏறிட்டேன். போயிடுவோம் மேலே. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ வந்து வெளியால் நாங்கள் வந்து ஏறி கொண்டிருக்கோம். வெளி பக்கத்தால் சரியா தானே போகிறோம்? ஓ கரெக்ட். இல்லையே, சரி சரி, திரும்ப உள்ளே போகிறோமே. திரும்ப உள்ளே போய் வெளியே போகணும். அப்படி தான் ஏறணும். என்ன ரைட், உள்ளே போய் திரும்ப அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டு அதுலேருந்து வெளியில் போகணும். அப்படி தான் வந்து ஏற வேண்டி இருக்குது. இல்லை இங்கே வாங்க, இதால் ஏறலாம். இந்த இருக்கு எப்படி கண்டுபிடிச்சேன் எங்க? ரைட், இதால் வந்து போகணும். அது ஃபுல்லாக வந்து சுற்றி கொண்டு இல்லை, உள்ளுக்குள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வந்து தான் இதால் வந்து ஏற வேண்டி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மண்டையெல்லாம் குழம்புதாப்பா. எதுக்குள்ள இதால் போகிறது டோர்லாம் இருக்குண்ணா இல்லையா? என்ன திரும்ப உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே இதோட முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தால் வெளியில் போகணும். அது வியூக்காக இதால் போயிட்டு அடுத்த படிக்கட்டால் வெளியில் போகிறோம். இங்கே இந்த குண்டா இருக்கவங்களாம் எப்படி இதுக்குள்ளே வருவாங்க? அதை எந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. பேக்கில் போட்டு ஐயோ ஐயோ சத்தியமாக பொறுத்துட்டேன்டா. டே உண்மையாக பொறுத்துட்டேன். இது சரியான கஷ்டம். அப்பன் குண்டா இருக்கிறவங்க அம்பளு டவருக்கு வந்து அப்படி சொல்லல. அது வந்து எல்லாராலையும் இப்போ எத்தனை ஃப்ளோரில் நிற்க தெரியல. 7th வந்து போகிறோம். இப்போ 8th ஃப்ளோர் நினைக்கிறேன். ஹலோ, where are you from? Germany. I'm Sri Lanka. Right. நான் யூஸ் பண்ற டிவி கூட ஜெர்மன் டிவி தான் தெரியுமா? பத்தியா தம்பி ஒருமா சாதிச்சிட்டான். பா அடுத்து போ. அடுத்து வந்து மேலே போகணும். பாருங்க, நாம் வந்து இப்போ ஜெர்மனி எல்லாம் தாண்டி மேலே போய் கொண்டிருக்கோம். ரைட், ஜெர்மனி பீப்புள் எல்லாம் முந்திட்டோம், ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஒன்லி ஸ்ரீலங்கன் பவர் ஏறிட்டு மேலே போய் கொண்டிருக்கோம். இந்த அவங்க நம்ம தண்ணி குடிங்க. நம்ம கிட்ட வந்தவங்க இருக்காங்க கீழே வந்து அவங்களும் வீடியோ எடுத்து கொண்டிருக்காங்க நிறைய. அம்மா இது சரிஞ்சிட்டு தான் வர வேண்டி இருக்கு. உண்மையாக அந்த உடம்பானாங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, இதெல்லாம் வந்து ஏறுறது. ஆனால் உள்ளால வரலாம். சரியான மெல்லிசா வந்து இருக்குது இந்த இடமெல்லாம். போய் கொண்டிருக்கு. எனக்கு இப்போவே வயிற்ற கலக்குது. கடவுளே. அப்பா
இங்கேருந்தே வியூ சட்டப்படி இருக்கே அப்பா. இங்கே பாருங்க, இதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து போகிறோம். சில டைமில் வந்து உரமாக காற்று அடிக்குமாம், நமக்கு அந்தளவு காற்று இல்லை, குளிர் மேலே வேற குளிர் தெரியுது, அந்தளவு காற்று இல்லை. அங்கே ஹெலிபேட் இருக்குது, சரிதா? ஹெலிகாப்டர் நிப்பாட்டுறதுக்கு அங்கே வந்து சரி எவ்வளோ இருக்குது கண்டுபிடிங்க. நான் கண்ணால் தெரியுது, கேமராவில் கண்டுபிடிக்க முடியல. அப்போ இந்த இருக்குது, ரைட். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது? ஐ இந்த இருக்குது. ஏறுங்க ஏறுவோம்ண்ணே. ரைட். என்ன என்ன ஐட்டங்களோ அம்புவரினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், போக பள்ளி சென்றோம் கலக்கி விடும். அப்பா ரைட். கொஞ்சம் போக போக வந்து படி எல்லாமே வந்து கொஞ்சம் மெலிசாகி கொண்டு தான் போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். பி கேர்ஃபுல். கொஞ்சம் கவனமாக தான் வேறு வண்டி இருக்குது. சறுக்கி கேமராவோ ஃபோனோ விழுந்துதேண்டா. கேமரா மட்டும் நினைச்சும் பார்க்கணும்னா இந்த சந்து வழியாக கீழே தான் கிடப்போம். இதால் இன்னொரு ஆள் வரக்குள்ளே ஏறி போகிறதே இன்னும் சரியான வந்து கஷ்டம் நான் நினைக்கிறேன். இறங்கக்குள்ளே அந்த பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இறங்கக்குள்ளே பெரும்பாலும் உள்ளால தான் இறங்குவாங்க. உள்ளால இறங்கணும் இல்லை மேடம், நம்ம வந்த வழி. ஐயா இல்லை சேது, நான் என் வியூவர்ஸுக்கு ஒரே சொல்கிற விஷயம் வந்து கேமரா கொஞ்சம் லென்த் ஆக்கியிருக்காதுக்குவா, நல்லா இருக்கும். கொஞ்சம் பின்னுக்கு திரும்பி பாரு. இல்லை பின்னுக்கு பார்க்கக்கூடாது, அப்படி போங்க. ஏறாக பின்னுக்கு மட்டும் பார்க்காதீங்க. அப்படியே நம்மளே இப்படி உரமான டைட்டாக இருக்குது. சின்ன ஏறுறதுன்றதை விட லைட்டாக பின்னுக்கு திரும்பி பார்த்தாங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் போயிடுவானுங்க. எஸ். உங்களுக்கு வந்துட்டோமா? இன்னொருக்கு எனக்கு தெரியல. இதிலேருந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காட்டுற மேலே எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ன்றது தெரியல. ஏன்னா நாங்கள் அந்த படிக்கட்டில் நிற்கிறதால எங்களுக்கு வந்து தெரியல. லைட்டாக கையெல்லாம் நடுக்க தொடங்குது. ஆமாம், அது ஒரு உயரமான இடம், அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் மிஸ்டர் ஆல்பர்ட். இதுக்கு மேலே ஏறல. ஏன் ஏறாது? இங்கே பொறுத்துட்டேண்ணா, இதுக்கு மேலே ஏறல. இங்கே பாருங்க, சத்தியாக பொறுத்துட்டேன். இதுக்கு மேலே ஏறல. இந்த படிக்கட்டுற சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே நான் ஸ்லாண்டாக ஏறி கொண்டிருக்கேன் ஒரு பக்கத்தால். பேக்கை கொஞ்சம் தந்தீங்கன்னா நான் கொண்டு வருவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த பேக் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் விரியுது, அங்கே லைட்டாக கொஞ்சம். என்ன இதில் ஷேப் வந்து அப்படி இருக்குது, இந்த டவரோட ஷேப். அப்பா, இதை கட்டி பிடிச்சிக்கிட்டே வாங்க. ஏன் இவ்வளோ மெல்லிசா கட்டினவங்க? ஐயோ அம்மா, இறட்டிக்கிட்டு எண்டை எடுப்பு இறுகிட்டு. ரைட், உச்சிக்கு வந்துட்டோமா? இன்னும் இருக்குது, இன்னொரு 2 இது போகணும். போ, வந்ததுக்கு உச்சி வரைக்கும் போயிடும். நான் போகிறேன் சாமி வேகமாக. அப்பா, பயமாக இருக்குது, பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோஸுக்கு மேலே போய் ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ண்ணே, வேறு லெவலில் இருக்கும். வாங்க, கட்டாயம் வந்து பாருங்கள் இங்கெல்லாம். ஏன்னா அதான் நான் சொன்னேன், நொறாக்கள் மேலே ஏறி இல்லை அப்படி போனாலும் செய்து இதில் அந்த அண்ணாக்கள் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து போகிற கஷ்டம். 2 பேர் இருக்காங்க மேலே. இதுதான் கடைசி. நம்ம தொங்கலில் தான் நிற்கிறோம். நம்ம தொங்கலில் தான் நிற்கிறோம். நம்ம சாதிச்சிட்டோம் மாப்பிள்ளை. ஓகே, ஆக உயரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது, ஸ்டெப்ஸ். அதுக்கு மேலே இதுக்கு மேலெலாம் ஏறையில. இதில் எல்லாம் வந்தேன்னா நான் பொறுத்துருவேன், ஏறையில அது. எப்போ வந்தீங்க இந்தியாவிலேருந்து? 5 days before. இவர் இன்னொரு 1 monthல வருவார். 1 monthல இந்தியா வருவார். நான் ஒரு 4-5 monthல வந்துடுவேன் இந்தியா. என்ன வேலை விஷயம்? நான் படிக்கிறேன் மாஸ்டர் செய்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பில். என்ன யூனிவர்சிட்டி? கேரளா யூனிவர்சிட்டி, மகாத்மா காந்தி. கேரளா ரொம்ப சூப்பர். இது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குமா? சாப்பாடும் இப்படி தான் இருக்கு. வெரி அடப். இது எனக்கு கேரளா மாதிரி இருந்துச்சு. இங்க வந்துரும். ஓகே, எத்தனை பேர் வந்தீங்க? நானே ஹஸ்பண்ட் பையன். ஓகே, எல்லாரும் வந்தீங்க. கீழ இருக்க அந்த இடையில நிக்கறாங்கனே. ரைட். அவங்க பயந்துட்டாங்களா? சரி விட்டுட்டேன் அவனுக்கு. ஓகே, கொஞ்சம் ஸ்லிப் லைட்டா ஸ்லிப் ஆனாலும் இந்த சந்து வழியே கீழ. இப்போ நம்ம போக்குள்ள இருக்கு பிரச்சனை, சரியா? ரைட். ஆனா பயங்கர வியூ ஐயா, இங்க பாருங்க சேது எப்படி இருக்குன்னு. பா வேற லெவல்ல வந்து இருக்கு ஃபுல்லா. கட்டாயம் வேறு இடத்துல இருந்து வராங்க. இப்போ நம்ம மீட் பண்ண அந்த அண்ணா அக்கா எல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்க. அவர்கிட்ட காய்ச்சிட்டு போவோம். நான் அவரோட ஹஸ்பண்ட்கிட்ட கீழே நிற்கிறவன் சொன்ன அவர்கிட்ட காய்ச்சிட்டு போவோம். அடுத்தது வாராக்கள் வந்து கட்டாயம் இப்படியான இடங்களுக்கு வந்து வாங்க. நாம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு ரகசியத்தை வந்து. நான் ஒரு கண்ட்ரிக்கு வேறு இடத்தை வந்து போக போகிறேன்ன்ற விஷயத்தை இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது எந்த இடம்ன்றதை வந்து இந்த வீடியோவில் தெரியாமல் அந்த அக்காட்ட சொல்லியிருப்பேன். சரியா? கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எந்த இடம்ன்ட்டு நான் சொல்லியிருப்பேன் கட்டாயம். ரைட். இனி கொஞ்சம் ஆயிரும். அப்படியே போவோம். இனி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இனி கொஞ்சம் இது ஒரு ஹாய். நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்களா? அவனை அந்த அக்கா சொன்னாங்க என்னத்துக்கு பயம்? தொங்கல் நினைக்கிறாங்க.
என்ன பயம் உங்களுக்கு? ஏன் பயம்? வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே ஒரு பயம் இல்லை, போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா இருக்கு வியூ, போய் பார்த்துட்டு நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு வியூ. இதெல்லாம் திருப்பி பார்க்க மாட்டீங்க, போய் பார்த்துட்டு வாங்க என்ன. சரி வாரமாண்ணா, தேங்க்யூ, பாய். ஓகே. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா ஒரு அக்கா, அந்த அக்கா ஹஸ்பண்டும் அவரோட சன்னும் அப்படியே அவங்ககிட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு கீழே வந்து போகிறோம். இங்கே ஒரு அரிய கண்டுபிடிப்பு, எல்லாம் படுத்து நிறுத்துறடாப்பா கீழே. நாம ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டோம். தூக்கமா? சரி வாங்க. அப்பா இந்த பக்கம் வியூவை பாருங்க எப்படி இருக்கு. இது டவுன் வியூ. இங்கே பக்கம் திரும்பினா ஒரு எஸ்டேட் வியூ ஒன்று இருக்குது. இது எஸ்டேட் அது இல்லாடி என்னென்னு தெரியுது இல்லையே, தேயிலை தோட்டமா இல்லை உள்ள மேலே எஸ்டேட் இருக்குமாக்கும் தேயிலை எஸ்டேட் வந்து. ஆனால் இதை பார்க்க அப்படி தெரியலை. இந்த பக்கம் எல்லாம் வந்து பயிற்சியை வந்து செய்கிறாங்க. இந்த ரோடை பாருங்க, இதில் வந்து ரோட் தெரியும் எப்படி நாங்கள் ஏறி வந்திருக்கோம்னு சொல்லி. இப்படியான ஒரு ரோடால் தான் ஏறி மேலே வரணும். பா பயங்கரம். இதால தான் வந்தோம். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ரோடு? எனக்கு ட்ரெயினில் வந்து ஐயோ அந்த ஜோக்கை சொல்கிறேனே. ட்ரீவியில் வந்து அந்த அண்ணா ஃபஸ்ட் கியரில் போட்டு அதை போட்டு விட்றேன். இதில் அந்த வீடியோ போட்டு விட்றேன். ஃபுல்லாக வந்து முறுக்கிட்டு ஏற்றி கொண்டு போகிறேன். தப்பித்தவரை கிளச் பிளேட்டுக்கு ஏதாவது நடந்தா அப்படியே ரிவர்ஸில் கீழே பண்ணி தான். ஆனால் ரிஸ்க் அட்வென்ச்சர் விரும்புகிறாக்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு பக்கத்தில் போகிற நேரம் அட்வென்ச்சர் பார்த்து என்னோட வந்தாக்கள் 2 பேரும் அழுது, ஐயோ என்னால் அப்பா இறக்கி விடுக்கப்போ ஆட்டு கத்தி. ரைட், அப்படியே வந்து கீழே போவோம். நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கணும். ஆனால் நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. மேலே போய் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. ஆனால் எடுத்து அதுக்கு போதும். ரைட். என்ன இந்த ஃபோன் தான் அடிக்குது. எமர்ஜென்சி கால் பண்ணுது இந்த ஃபோன். தொடர்ந்து வீடியோவே எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ தேவையா? அது சரி, அதான் ஃபுல் வீடியோ இருக்குது. நம்ம இங்கே வந்து போனதுக்கான எவிடன்ஸ் கண்டு கொண்டேன். சேதுமாதன் அப்படி என்னத்தை கண்டேன்னு தெரியாது, கண்டு கொண்டேன் ஓடிக்கிறார். ஹலோ, இந்த இவர் வந்து ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைகளோட எதிர்த்து அந்த அரிய வகை உயிரினத்தை அடித்து விரட்டுங்கள் பார்ப்போம். ஓகே, நாம் வந்து வந்துட்டோம். இதில் இருந்து அப்படியே கீழே தான் வந்து இறங்கிட்டு போகிறோம். சேது வாங்கல நம்ம இதுக்குள்ள. ரைட், இதில் ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து நின்னா நீங்கள் வெளியில் வியூவை வந்து பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு வியூ வந்து இருக்குது, பார்க்கலாம். ஆனால் மேலே இருந்து பார்க்குறதா வந்து நல்லா இருக்குது. உண்மையாக சொன்னால் மேலே இருந்து பார்க்குற வியூ தான் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதில் 2 ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வச்சு ஃபோட்டோஸ் சும்மா வீடியோக்கு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு தெரியல, சன் வந்து சரியாக மேலே நிற்கிது. ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கிறேன்னு சொன்னால் இது வந்து நல்லா இருக்குது. அது ஒரு கிரவுண்ட் எல்லாம் இருக்குது, எல்லாம் வந்து தெரியுது. இப்போ நாங்கள் மேலே ஏறி வந்ததை காட்டிட்டோம் உங்களுக்கு. இப்போ திரும்பி அதே வழியால் தான் கீழே இறங்கி போகிறோம். வீடியோ லென்த் ஆக்கணும்னு நினச்சா நாங்கள் வந்து சும்மா இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. எங்களோட வியூவர்ஸுக்கு வந்து சரியான விஷயத்தை சரியாக வந்து காட்டணுன்றது தான் விருப்பம். இதை யார் செஞ்சது என்னன்றதெல்லாம் வந்து ஒருத்தருக்குமே தெரியலை. இங்கே சொல்கிறாங்களும் இல்லை, ஆக்கள் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆக்கள் யாரும் இல்லை. ஸோ இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கொள்கிறோம். முடிஞ்சால் நான் கீழே போயிட்டு யார்கிட்டையாவது கண்டெக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை வந்து கீழே ஆட் பண்ணி விட்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. இதில் லொக்கேஷனையும் வந்து கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி அதை வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணி விட்றேன் டிஸ்கிரிப்ஷனில், பார்த்துக்கொள்ளுங்க. நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.